எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஈத் அன்னைக்கு பண்ண 2 ரெசிபீஸ் தான். ஸோ வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மட்டன் குருமா செய்கிறதுக்கு ஆனியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நான் 1 kg மட்டன் எடுத்திருந்தேன். 1 kg மட்டனுக்கு ஒரு 7 to 8 ஆனியன்ஸ் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுங்க. பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஆனியன். நான் இன்றைக்கி மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். ஸோ நான் ஃப்ரை பண்ணது பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது. இந்த குருமாவுக்கு டொமேட்டோ ஆட் பண்ண போகிறதில்ல, ஆனியன் அண்ட் தயிர் மட்டும்தான் பேஸாக இருக்க போகுது. தயிர் யூஸ் பண்ணுறதுனால இந்த குருமா வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. இதை கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு 500 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் வந்து 2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த குருமாவில் பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப இருக்காது. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரைட் ஆனியனை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 கேஷ்யூஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம குருமா கரைக்க வேண்டிய கரம் மசாலா. பிளாக் காடமம் ஒரு 2 to 3 எடுத்துக்கலாம். கிராம்பு 7 to 8, பெப்பர் ஒரு 10 பெப்பர் எடுத்துருக்கேன். பட்டை ஒரு 2 எடுத்துருக்கேன். ஏலக்காய் 7. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மட்டன் ஆட் பண்ணிடலாம். எல்லா மட்டன் பீசஸும் கீயில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா இப்போ ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த தயிரையும் ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சிடலாம். நான் ஒரு 4 to 5 விசில்ஸ் வச்சுருந்தேன். உங்கள் மட்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஏன்னா சிலது வந்து சீக்கிரமாக வேகும், சிலது கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. மட்டன் வெந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையுமே ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா அன்றைக்கி புலாவ் செய்கிறதுக்கு எனக்கு குக்கர் தேவைப்பட்டது. நீங்கள் வந்துட்டு அதிலே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஃப்ரைட் ஆனியன்ஸ் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து கேஷ்யூ சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது கூட 1 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் பவுடர் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் கூட ஆட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் மேஸை க்ரஷ் பண்ணி போடுங்க. நட்மக்கு லைட்டாக கொஞ்சம் கிரேட் பண்ணி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் க்யூரா வாட்டர் இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை, ஸோ அன்றைக்கி நான் ஆட் பண்ணல. அது ஒரு 2 to 3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம முகலாய் மட்டன் குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. பெஷ்வாரி மட்டன் கபாப்க்கு நான் ஒரு 500 கிராம்ஸ் போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மட்டன் கூட சில ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி எல்லாமே சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஜீரா ஒரு 1/2 டீஸ்பூன், முழு மல்லி 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். என்கிட்ட அன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை, ஸோ ஒரு 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன். கேரம் சீட்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன்.
இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஆனியன் ஒன்று சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா 2 சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன். இது ஒரு நல்ல பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இதில் தேவையான அளவு சால்ட். இது வந்து ஸ்க்ராம்பிள்ட் எக். சால்ட் அண்ட் பெப்பர் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் முட்டையை மட்டும் ஸ்க்ராம்பிள் பண்ணி இது கூட ஆட் பண்ணணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கூடவே டொமேட்டோஸும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேட்டிஸ் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே டொமேட்டோ ஸ்லைஸை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. பேட்டி செய்யும்போது ரொம்ப திக்காக பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக பண்ணுங்கள். ஏன்னா மட்டன் குக்காகி வரும்போது கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அண்ட் மொரோவர் ஃபுல்லாக இது மட்டன் அண்ட் எக்கு மட்டும் இருக்கிறனால நம்மளால் நிறையவும் சாப்பிட முடியாது. நிறைய சாப்பிட்டா ஒரு மாதிரி திகட்டும். ஸோ நம்ம கொஞ்சம் சின்ன சைஸில் பண்ணால் தான் அட்லீஸ்ட் ஒரு 2-3 சாப்பிட முடியும். பட் மட்டன் லவர்ஸ்க்கு வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்டாக தான் இருக்கும். இந்த கபாப் கூட டொமேட்டோஸும் கிரில் பண்ணும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு டொமேட்டோஸ் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ரா மட்டன் தானே எடுத்திருந்தோம். ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா வெளியில் மட்டும்தான் குக் ஆகும், உள்ளே வந்து கொஞ்சம் ராவாகவே இருக்கும். இது வந்து டீப் ஃப்ரை கூட பண்ணுவாங்க. பட் எனக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணால் தான் கொஞ்சம் மட்டன் குக் ஆகிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேனில் நான் சென்டரில் வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வெளியில் மட்டும் குக்காக இருந்தது, உள்ளே வந்து கொஞ்சம் ராவாக இருந்தது. ஸோ நான் எல்லா கபாப் பீசஸுமே வந்து நான் கார்னரில் தான் வச்சுருப்பேன். இப்போ தான் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் நல்லா உள்ளேயும் நல்லா குக்காக இருக்கும். இப்போ சிக்கன்னா நமக்கு இந்த பிரச்சனை இருக்காது, சீக்கிரமாக வெந்துடும். பட் மட்டன்னா கொஞ்சம் டைம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 2 சைடுமே நல்ல கிரில் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மீதி உள்ள கபாப்ஸ் எல்லாமே நான் டொமேட்டோஸ் இல்லாமல் தான் கிரில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம கபாப் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணும்போது மின்ட் சட்னி இல்லைனா கெச்சப் கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.